ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜி5ல ரிலீஸ் ஆன கியாரா கியாரா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா 2001 அதித்தின்னு ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக சால்வ் ஆகாமே இருக்குது. அதுக்கப்புறம் 2016 இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோ வந்து எப்படியாவது இந்த அதித்தி கேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல நடந்த எல்லா பிரச்சனையுமே அவர் ஒரு வாக்கி டாக்கி மூலியமா சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே பிரசன்ட்ல அது நடக்குது. அதனால எப்படியோ அந்த அதித்தி கேஸையும் அவர் சால்வ் பண்றாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய கேஸ் ஒன்று கிடைக்குது. அந்த கேஸ் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய கேஸ். அந்த கேஸ் வந்து இன்னும் அன்சால்வ்டு கேஸ்லயே இருக்கு. அந்த கேஸ் அவர் எடுக்கும்போது அவருக்கு தெரிய வருது, ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ந்து 10 பெண்களை மர்மமான முறையில கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. அதே சைக்கோ கில்லரோட பேட்டர்ன் படியே இப்பயும் கொலை நடக்குது. அதனால ஹீரோ வந்து அந்த வாக்கி டாக்கி மூலியமா பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் மாத்த பாக்குறாரு. கடைசியில அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தப்பாயிருது. கடைசியில அவர் எப்படி அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சாரு, அதே நேரத்துல அவர் பாஸ்ட்ல எதனால அந்த பிரச்சனையை பண்ணாரு, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கதை வந்து சவுத் கொரியன்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம சில இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த சைக்கோ கில்லர் வந்து அந்த கொலை பண்ற பேட்டர்னை சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டையும் வச்சு வெப் சீரிஸை முடிச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாஸ்ட்ல நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையும் மாத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு சின்ன தப்புனால அது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆயிருது. அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு இறந்து போயிருது. அதனால பாஸ்ட்ல இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாரு. அதனால நம்ம பிரசன்ட்ல இருக்க ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சீசன் 2க்கு லீடு வச்சு டேரக்டர் வெப் சீரிஸை முடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. டேரக்டர் வந்து புதுசா அந்த வாக்கி டாக்கி மூலியமா டைம் டிராவல் பண்றதெல்லாம் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதெல்லாம் டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைம் டிராவல் பண்ணும்போது பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு சில க்ளூலாம் கிடைக்கும். அந்த க்ளூ வச்சே கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி வச்சிருப்பாரு. கடைசியில ஹீரோ எதிர்பார்க்காத மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துரும். அதெல்லாம் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. வெப் சீரிஸ்ல டைரக்டர் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த யுகாரின்னு சொல்ற அந்த கேரக்டரை வந்து டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு கேஸையும் சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. ஆனா அந்த சுப்பீரியர் ஆஃபீஸருக்குலாம் இவரை பிடிக்காமயே இருக்கும். இவர் வந்து எல்லா கேஸையும் நல்லபடியா சால்வ் பண்ணுவாரு. ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் இவர் பெரிய தப்பு பண்ணிடுவாரு. டைரக்டர் வந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. தேவையில்லாத காட்சின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோடு வரைக்குமே அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசியில சீசன் 2க்கு லீடு வச்சு முடிச்சிருக்காரு. வெப் சீரிஸ்ல எமோஷனா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. வெப் சீரிஸோட மியூசிக்னு பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா டைரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. அதனாலேயே இந்த வெப் சீரிஸ்ல நம்ம நெகட்டிவ் சைடுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இந்த வெப் சீரிஸை தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.